வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி, எனக்கு நேற்று கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ போட முடியல. இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி சில்க் த்ரெட்டில் எப்படி ஃபில் பண்ணலாம், ஃபில்லிங் எப்படி போடலாம் அப்படின்னு ரவுண்ட் ஷேப்பில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பயும் சொல்கிறது தான், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஜரியில் நம்ம இந்த ஒரு லேயர் மட்டும் எடுப்போம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லேயர் எடுப்போம். ஆனால் சில்க் த்ரெட்டில் என்ன எடுக்கிறப்ப இந்த மாதிரி 2 லேயர் எடுக்கணும். 2 நூலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நூலில் போடுறப்ப அந்த லுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நூலில் எடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நம்ம எப்பயும் போல் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. சிங்கிள் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பழகுன மாதிரி டபுள் செயின் ஸ்டிச் பழகிருப்போம். நான் இதுக்கு முன்னாடி டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றத ஜரிலையும் போட்டிருக்கேன், சில்க் த்ரெட்லேயும் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் தெரியும். அதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட் லேயர் சிங்கிள் த்ரெட்டாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் லைனாக போடணும். அப்படியே சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே சொல்கிறது தான், செயின் ஸ்டிச் நீங்கள் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்லாம் நல்லா வரும். பாருங்கள், நான் இப்போ அடுத்த மேலே இந்த லைன் நம்ம முடிச்சாச்சு, இந்த ரவுண்ட் முடிச்சாச்சு. இப்போ நான் உள்ளே போட போகிறேன். இப்போ எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், செயின் ஸ்டிச்சு டபுள் செயினாக போடுறப்ப அதை உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ கிராஸாக உள்ள இந்த நீங்கள் போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு கீழே போடணும். கீழே எவ்வளோக்கு எவ்வளோ கிராஸாக எடுத்து போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ போடுங்க. அப்போ தான் அந்த கேப் உங்களுக்கு தெரியாது, நல்லா ஃபில்லிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல போட்டது இந்த மாதிரி இது போட்டோம். ரெண்டாவது இந்த இது பாருங்கள், இந்த டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள், தெரியணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த டிசைனில் எவ்வளோ கேப் இருக்குது, இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக நல்லா நிறைய கேப்பே இல்லாமல் குட்டி குட்டி செயினாக இருக்குது பாருங்கள். இந்த இதில் ஏன் கேப் இருக்குது அப்படின்னா, இது கிராஸாக எடுத்து விடலை. அது மாதிரி செயினுமே கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக இருக்குது. சின்ன சின்ன செயினாக போடணும். கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் மாதிரி வரும், பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச வரைய குட்டி குட்டி செயினாகவே போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம த்ரெட்டில் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் அடுத்து கோபி மாடலில் எப்படி ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். தேங்க்யூ. ஸ்ரீஹரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.